இல்லை, வைரமுத்து வந்து அவனுடைய ஆகச்சிறந்த பாடல்கள் எல்லாமே எழுதி முடிச்சிட்டாரு. ஏறத்தாழ அவருக்கு 71 வயதாகி விட்டது. அவருக்கு என்னன்னா, இளையராஜா வந்து புகழின் உச்சியில் இருக்கும்போது, கிரியேட்டிவிட்டியில் வந்து உச்சமாக இருக்கும்போது, ஆகச்சிறந்த அத்தனை பாடல்களுமே வைரமுத்துக்கு தான் கிடச்சிருக்கு. அது முதல் மரியாதை, கடலோர கவிதைகள், எத்தனையோ படங்கள். அதே மாதிரி ரஹ்மான் வந்து ஒரு இசை புயலா கிளம்பி வரும்போது ரொம்ப அற்புதமான பாடல்கள் எல்லாமே முழுக்க முழுக்க வைரமுத்து பாட்டாவே வந்திருக்கு. அவர் ரஹ்மானுடைய சீசனும் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கொஞ்சம் இதாகும்போது, ஒரு சிறிய இதற்கு வந்து மாற்றத்துக்கு உள்ளாகும்போது வேறு பாடலாசிரியர்களை நோக்கி அவர் பயணிக்கிறார். இல்லை, அதாவது 2 வகை இருக்கிறது. நீங்கள் சட்டப்பூர்வமாக நீங்கள் ஒன்றை நிரூபித்தால் தான் நீங்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு யார் வேண்டுமானாலும் போகிற போகல சொல்லலாம், அவதூறுகள் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம், அல்லது ஒருத்தர் மீதான விமர்சனங்கள் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். நீங்கள் நிரூபிக்கணும்ல. சட்டப்பூர்வமாக யாருமே நிரூபிக்கல. அவர் மீது குற்றச்சாட்டு சொன்ன யாருமே சட்டப்பூர்வமாக எந்த விதமான நடவடிக்கைக்குள்ளேயும் அவர் போக முடியலை. அதுதான் காரணமே தவிர அதற்கு வந்து திமுக காரணம் நம்ம சொல்ல முடியாது. திமுக வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தருடைய கலைஞருக்கு ஒரு நட்பாக இருந்தார், கலைஞருக்கும் அவருக்கும் உள்ள உறவு அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியல் பூர்வமான ஒரு உறவு. அது வந்து அதாவது கலைஞருடைய ஆட்சி கலைக்கப்பட்ட போது அவர் ஒரு கவிதை எழுதுறார். அடியே அனார்கலி, உனக்கு பின்னால் இந்த நாட்டில் உயிரோடு புதைக்கப்பட்டது ஜனநாயகம் தானடி அப்படின்னு ஒரு கவிதை எழுதுறாரு. இந்த கவிதையை படிச்சுட்டு கலைஞர் அவர்கள் வந்து இவ்வளவு அற்புதமாக எழுதுறவர் யார் அப்படின்னு அவர் நட்பாக மாறுறாரு. அப்போ அது வந்து அவங்களுடைய இலக்கிய தரத்துக்கான ஒரு உறவு தான். அதனால் அதுக்காக இவர் ஒரு வேளை வந்து ஏதாவது குற்றம் செய்தாலோ அல்லது பிழைகள் செய்தாலோ அதுக்கெல்லாம் அரசு பொறுப்பேற்காது. யார் நிரூபிக்கவில்லை அப்படிங்கிறத உண்மையான காரணமே.